அதிகமானோர் ஆண்டவரே மூலமாக சேருவதற்கு நீ கிருபை வழி நடத்தும் ஆசீர்வதித்து இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். ஆமென். இப்பொழுது நம்முடைய சகோதரர் கெர்சோம் நப்தலி அவர்கள் ஓவர் டு கரூர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் சில வாரங்களுக்கு பிறகு மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சியுடையவனாக இருக்கிறேன். யோவான் சுவிசேஷத்தின் ஒரு சில காரியங்களை நாம் சிந்தித்தோம். குறிப்பாக யோவான் சுவிசேஷத்தை எழுதின யோவான் அந்த நூலை எதற்காக எழுதினார் என்பதற்கான முகாந்திரத்தை அவர் சொல்லுகிறார், காரணத்தை அவர் சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களிலே அதன் அடிப்படையிலே நாம் முதல் செய்தியை கேட்டோம். யோவான் இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை வலியுறுத்தி அதை வெளிப்படுத்தும்படியாக அல்லது அந்த சத்தியத்தை முன்னிறுத்தி தான் இந்த நூலை எழுதுகிறார். மற்ற சுவிசேஷகர்கள் எழுதிய வண்ணமாக இவர் எழுதாமல் இவருடைய சுவிசேஷம் ஒரு தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அந்த நிலைமையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இருக்கிறார் என்பதை முக்கியப்படுத்தும்படியாகவே இவர் இந்த நூலை எழுதினார். அது மாத்திரமல்ல, அவருடைய நோக்கம் என்னவாக இருந்தது என்றால், மனிதர்கள் ரட்சிப்பை அடைவதற்கு நித்திய ஜீவனை அடைய வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து யார் என்பதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை, அல்லது அது சுருக்கமாக வேறு விதத்தில் சொல்ல வேண்டுமானால் அவர் தேவன் என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய குமாரன் என்ற வார்த்தை நமக்கு ஒருவேளை நமக்கு அது புரிந்து கொள்வதற்கு வித்தியாசமான அர்த்தத்தை தரலாம். தேவனுடைய குமாரன் என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாததுனாலே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, அல்லது மற்ற மக்கள் மற்ற மதத்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, கடவுளுக்கு எப்படி மகன் வர முடியும், எப்படி மகன் இருப்பார் என்றெல்லாம் நினைக்கிறார்கள். கடவுளுடைய மகன் என்று சொன்னால் சுருக்கத்திலே அவரை வெளிப்படுத்துகிறவர் என்றுதான் அர்த்தம். குமாரன் என்று சொன்னால் அவருடைய பிதாவினுடைய தன்மையை உடையவர் என்பது அதனுடைய சுருக்கமான பொருளாகும். ஆகவே பிதாவின் தனித்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரே தனி நபராக இருப்பவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்படிதான் வேதம் முழுவதும் அவரை குறித்து சொல்லி இருக்கிறது. அவர் தேவனுடைய தற்சரூபமானவர் என்று சொல்லி இருக்கிறது. அவர் தேவனுடைய சாயலாக இருக்கிறார், தேவனுடைய தற்சரூபமானவராக இருக்கிறார். ஆகவே அவர் தேவனுடைய குமாரன் என்ற பெயரிலே அவர் அழைக்கப்படுகிறார். அந்த தேவனுடைய குமாரன் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் யூதர்களுடைய நடைமுறையிலே தேவனுக்கு சமமானவர் என்ற அர்த்தமாகும். யோவான் சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்து தன்னை பிதாவுக்கு சமமானவராக என் பிதா என்று சொல்லி தேவனை குறித்து சொல்லும் பொழுது, நீ மனுஷனாய் இருக்க, நீ உன்னை தேவனுடைய தேவனை உன் சொந்த பிதா என்று சொன்னதினாலே உன்னை நீ தேவனுக்கு சமமாக்கினாய் என்று சொல்லி அவர் மேல் கல்லுகளை எறியும்படியாக முற்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய குமாரன் என்கிற அர்த்தமானது தேவனுக்கு சமமானவர் என்ற பொருளாகும், அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். ஆகவே இயேசு தேவனுடைய குமாரன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து தேவனாக இருக்கிறார் என்பதை மக்கள் அறிய வேண்டும். ஆகவே இவ்வுலகத்திலே மனிதனாக வந்திருந்தும் கூட மாம்சத்திலே வாழ்ந்தவர் தேவனாக இருக்கிறார் என்பதை, பூர்ணமான தேவனாக அவர் இருக்கிறார் என்பதை மக்கள் அறிய வேண்டும். இயேசு தேவன் என்பதை அறிந்து கொண்டால் ஒழிய ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பில்லை. இயேசு தேவனாகவும் இருக்கிறார், மனிதனாகவும் இருக்கிறார். மனிதனாகவும் தேவனாகவும் இருக்கக்கூடிய ஒரே நபராக கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து வாழ்ந்தார். மனிதனும் தேவனுமாய் இருக்கக்கூடிய ஒருவர் தான் மனிதனுக்கு ரட்சிப்பை உண்டாக்க முடியும். அந்த நிலைமையிலே மனித குலத்துக்கு ரட்சிப்பை தருவதற்காக இரட்சகராக, மத்தியஸ்தராக, தேவனையும் மனிதனையும் ஒன்றிணைக்கக்கூடியவராக வந்தவர் அவர். ஆகவே அவர் தேவனாகவும் மனிதனாகவும் இல்லாவிட்டால் மனிதனை தேவனோடு ஒப்புரவாக்க முடியாது. ஆகவே தேவனுடைய குமாரன் என்பதை இயேசுவே மக்கள் அறிந்து கொள்வதன் மூலமாக தான் நித்திய ஜீவனை அடைய முடியும். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதைதான் சொல்லுகிறார். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறார். ஆகவே யோவானுடைய நோக்கம் மக்கள் இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை அறிந்து அதன் மூலமாக நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதுதான். ஆகவேதான் இயேசு தேவனுடைய குமாரன் என்பதற்கு அடையாளமாக சில அற்புதங்களை அவர் செய்த 7 அற்புதங்களை அடையாளங்களாக இங்கே குறிப்பிட்டு எழுதுகிறார். 7 அடையாளங்களாக. அந்த 7 அடையாளங்களோடு கூட 7 சாட்சிகளை குறித்தும் அவர் எழுதுகிறார். அது மாத்திரமல்லாமல் இயேசு கிறிஸ்து தமக்குத்தாமே உரிமை கோரிய 7 வார்த்தைகளை குறித்தும் அவர் குறிப்பிட்டு எழுதுகிறார். அந்த வார்த்தைகள் அவர் தமக்கு மிகவும் மேன்மையாக உரிமை பாராட்டி சொல்லுகிறார். அந்த உரிமையை வேறு எவரும் சொல்ல முடியாது இந்த உலகத்திலே.
அந்த நிலைமையிலே நானே நானே என்று சொல்லி தனக்கு மாத்திரமே அந்த தகுதி இருக்கிறது என்கிறதை நிலைநாட்டும் விதமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறிய 7 வார்த்தைகளையும் யோவான் குறிப்பிடுகிறார். இந்த 7 உரிமை கோரல்கள், 7 அடையாளங்கள், 7 பேருடைய சாட்சிகள். இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை நேரிலே கண்டவர்கள், அவருடைய தெய்வத்துவத்தை சாட்சி பகிர்ந்த 7 பேருடைய சாட்சிகள். இப்படியாக 3 காரியங்களை, 3 அடையாளங்களை கொண்டு இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபணம் செய்யக்கூடிய ஒரு நோக்கத்திலே அந்த புத்தகத்தை மிக நேர்த்தியாக, சிறப்பாக அதை எழுதி அமைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதுதான் நாம் முதலிலே கேட்ட செய்தியாக இருக்கிறது. 2வது செய்தியிலே நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும்போது ஒரு சில வசனங்களை நாம் சிந்தித்தோம். முதல் வசனத்திலே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். வார்த்தை என்ற பதம் யோவான் மாத்திரமே பயன்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பெயரை பயன்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய நாமம் அதுவாகவே இருக்கிறது என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்திலும் நாம் பார்க்கிறோம். ஆகவே இயேசு தேவனுடைய குமாரனாக மாத்திரமல்ல, இயேசு தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறார். வார்த்தை என்று சொன்னால் அது தெய்வீக காரணம் என்ற அர்த்தத்திலே கிரேக்க தத்துவவாதிகளுடைய கருத்தில் இருந்த அந்த சிந்தையைத்தான் உண்மையாகவே இயேசு தேவனுடைய குமாரனாக இருக்கிறதுனாலே, இயேசு தேவனுடைய தேவனாக இருப்பதனாலே அவருக்கு பொருந்தக்கூடியது, அவருக்கு ஏற்றது என்பதை மக்கள் அறியத்தக்கதாக யூத மக்களுக்கும் கிரேக்க மக்களுக்கும், யூதர் அல்லாதவர்களுக்கும் ஏற்ற விதமாக தேவனுடைய வார்த்தை என்கிற அந்த பெயரை யோவான் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த காலத்திலே இந்த வார்த்தைக்கு ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாதிருந்தது. நமக்கு வார்த்தை என்று சொன்னால் அந்த வார்த்தை என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி கேட்டு கடைசியா தொடர்ந்து படித்தால் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்கிற 14வது வசனத்துக்கு வரும் பொழுதுதான் அந்த வார்த்தை என்பவர் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் அறிவோம். ஆனால் யோவான் முதல் வசனத்திலேயே அந்த வார்த்தையானவர் யார் என்பதை மக்களுக்கு அடையாளப்படுத்தி விடுகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொன்னால் தேவனுடைய தன்மையை அந்த வார்த்தையாகிய குமாரனிலே அவர் மிக எளிதாக சொல்லிவிடுகிறார். இன்னொரு விதத்திலே சொல்ல வேண்டுமானால், வேதாகமம் துவங்கும் பொழுது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் முதல் அதிகாரத்திலே கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பதை நிரூபணம் செய்யும் விதமாக அந்த புத்தகம் தொடங்காமல், ஏற்கனவே கடவுள் இருக்கிறார் என்கிற நிலைமையிலே எந்தவித தெய்வ அறிமுகமும், அவரை குறித்ததான ஒரு அறிமுக காரியங்கள்லாம் சொல்லாமல் அவர் செய்த செயலை எடுத்தெடுப்பிலே சொல்லுகிறார் இல்லையா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். தேவன் சிருஷ்டித்தாரா? அப்ப தேவன்கிறவர் யாரு? அவர் எங்கிருந்து வந்தார்? அவர் எப்ப இருந்தாரு? இப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் அங்க இடமே இல்லை. ஏனென்று சொன்னால், தேவன் என்று சொல்லக்கூடியவர் ஆதி அந்தம் இல்லாத நித்தியமானவராக இருக்கிறார் என்பதனாலே தெய்வம் தம்மை குறித்து அப்படி ஒரு அறிமுகம் செய்து கொண்டு தன்னை குறித்து ஆரம்பிக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் இருந்தது. அப்படிதான் யோவான் சுவிசேஷத்துல வார்த்தை என்கிற அந்த பதமானது மக்கள் ஏற்கனவே அறிந்திருந்த ஒரு அர்த்தத்தை யோவான் அறிந்துதான் இந்த பெயரை பயன்படுத்துகிறார். ஆகவே வார்த்தை என்ற அந்த பெயரானது அது இயேசு கிறிஸ்துவுக்கு உரியதாக இருக்கிறது. மக்கள் என்ன அர்த்தத்தில புரிந்திருந்தார்களோ அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொல்லும் பொழுது வார்த்தைக்கு தொடக்கம் இல்லாத ஒரு நிலை இருந்தது என்பதை அவர் குறிப்பிடுகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த இருந்தது என்கிற வார்த்தை, அந்த சொல்லானது, இருந்தது என்ற அந்த சொல்லானது அது ஒரு தொடக்கம் இல்லாத கடந்த கால நித்தியத்தை சொல்லக்கூடிய நிலைமையிலே இலக்கண அமைப்பில் எழுதுகிறார். நீங்கள் இந்த யோவான் சுவிசேஷத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அதிகமாக, அதுக்காக எல்லாரும் கிரேக்கம் படிக்க வேண்டும், இலக்கணம் படிக்க வேண்டும் என்றெல்லாம் அர்த்தம் அல்ல. ஆனால் உங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்க வேண்டும் என்பதை நான் சொல்லுகிறேன். என்னன்னு சொன்னால், ஒருவேளை நீங்கள் யோவான் சுவிசேஷத்தை புரிந்து கொள்வதற்கு முயற்சித்தால் மற்ற சுவிசேஷங்களை காட்டிலும் இந்த யோவான் சுவிசேஷத்திலே அந்த மொழி நயமும் இலக்கண செறிவும் அதிகமாக இருக்கிறது. அது குறிப்பாக அந்த சுவிசேஷ நூலினுடைய உபதேச சத்தியத்தை வலியுறுத்துவதற்கு இது அவசியமாக இருக்கிறது. நான் ஆரம்பத்திலே சொல்லிவிடுகிறேன், ஆதியிலே வார்த்தை இருந்தது என்ற அந்த சொல்லானது
நம்முடைய ஆங்கிலத்திலோ தமிழிலோ சொல்லுகிற விதமாக அது கடந்த காலத்தில் இருந்த ஏதோ ஒரு 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 தொடக்க புள்ளியிலே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது இருந்தது என்கிற கடந்த கால வார்த்தையை சொல்லுகிறது அல்ல. மாறாக கடந்த காலத்தினுடைய தொடர்ச்சியை சொல்லக்கூடியது, முடிவில்லா தொடர்ச்சி. அதைத்தான் இம்பர்ஃபெக்ட் டென்ஸ் என்று சொல்லி நான் போன செய்தியிலே சொன்னேன். ஆகவே தொடக்கம் இல்லாத ஒரு நிலையிலே அது இருந்தது. சில சில ஆய்வு வேதாகமங்களிலே, குறிப்பாக தாம்சன் நியூபெரி என்று சொல்லக்கூடிய எழுத்தாளர் தன்னுடைய பைபிளிலே, ஸ்டடி பைபிளிலே இப்படியாக இதற்கெல்லாம் அடையாளமிட்டு அவர் இந்த இலக்கண குறிப்புகளை அடையாளமிட்டு அவர் எழுதுவார். இதற்கு என்ன ஒரு அடையாளம் இருக்கும் என்று சொன்னால், ஒரு புல் ஸ்டாப் வைப்போம் இல்லையா, நம்ம ஒரு முற்றுப்புள்ளி, அந்த முற்றுப்புள்ளிக்கு இடது பக்கத்திலே ஒரு கோடு போடப்பட்டிருக்கும். அந்த முற்றுப்புள்ளியை தொட்டு ஒரு கோடு போடப்பட்டிருக்கும். அப்படின்னு சொன்னா அது இம்பர்ஃபெக்ட் டென்ஸ் என்று அர்த்தமாகும். ஆகவே இதில் சுருக்கத்தில் சொல்ல வேண்டுமானால், வார்த்தையாகிய தெய்வம் தொடக்கம் இல்லாத நித்தியராக இருந்தார் என்பதை முதல் வார்த்தையிலே அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த முதல் வசனத்திலே 3 முறை வார்த்தை 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 என்று சொல்லி திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை குறித்தே பேசுகிறார். அந்த வாக்கியம் முழுவதும் வார்த்தை என்ற நபரை சுட்டி காட்டுகிறது. வார்த்தை என்று சொன்னால் அந்த அதுதான் அங்கே சப்ஜெக்டாக இருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு ஆங்கிலத்திலே சப்ஜெக்ட் என்று சொன்னால் புரியும் என்று நினைக்கிறேன். புரியாதவர்களுக்கு தமிழிலே சொல்லுகிறேன். ஒரு வாக்கியத்திலே எழுவாய் என்று சொல்வார்கள். எழுவாய் என்று சொன்னால், நான் போன செய்தியில சொன்னபோது கூட சகோதரர் சொன்னார், நீங்கள் எழுவாய் என்றெல்லாம் சொன்னீர்கள், அது யாருக்கும் விளங்காதுன்னு சொன்னார். ஒரு வாக்கியத்திலே ஒரு கருத்து முற்று பெற்று அல்லது ஒரு கருத்து சொல்லப்படும். அந்த கருத்தின் தொடக்கம் தோற்றுவாய் எதுவாக இருக்கிறதோ அதுதான் எழுவாய் என்று சொல்வார்கள். அல்லது வேறு விதத்துல சொல்ல வேண்டுமானால் அந்த வாக்கியத்தினுடைய கருப்பொருள். அப்படியானால் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தினுடைய கருப்பொருள் என்ன என்று கேட்டீங்கன்னா, கண்ணை மூடிக்கிட்டு நம்ம சொல்லணும், வார்த்தை. ஏன் அந்த வார்த்தையை குறித்துதான் 3 காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்ப முதல் வாக்கியத்திலே ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொன்னால், வார்த்தை இருந்தது. எப்போது இருந்தது? ஆதியிலே இருந்தது. இந்த ஆதி என்று சொல்லுவது, நான் சொன்னேன், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லி இருக்கிற ஆதியிலிருந்து வேறுபட்டது என்று சொன்னேன். அதையும் நீங்கள் மனதிலே புரிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன். ஏனென்று சொன்னால், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லி இருக்கிற ஆதி என்பது சிருஷ்டிப்பின் ஆதி, படைப்பின் தொடக்கம். ஆனால் இங்கே சொல்லி இருப்பது படைப்புக்கு முந்திய ஆதியை குறித்து பேசுகிறது. படைப்புக்கு முந்தி, ஏனென்று சொன்னால் 3வது வசனத்திலே தான் படைப்பை பற்றியே பேசுகிறது. இங்கே படைப்புக்கு முந்தின நிலைமையில் இருக்கக்கூடிய ஆதியை குறித்து பேசுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே முதல் 2 வசனங்களும் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்தியத்தை குறித்து பேசுகிறது. அவர் நித்தியமானவர் என்பதை முதல் 2 வசனங்களிலும் பார்க்கிறோம். முதல் 18 வசனங்களும் இந்த சுவிசேஷத்தினுடைய முன்னுரை, இந்த நூலினுடைய முன்னுரையாக இருக்கிறது என்று சொன்னேன். அதனுடைய முதல் பகுதியாக அந்த முதல் 2 வசனங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நித்தியத்தை குறித்து பேசுகிறது. அப்ப வார்த்தை இருந்தது. எப்போது இருந்ததுன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொன்னால் அதுக்கு ஒரு தொடக்கமே இல்லை. அதனால தான் இங்கே ஆதி என்பதை நம்ம புரிந்து கொள்வதற்காக போட்டிருந்தாலும் அங்கே ஒரு ஆரம்பத்தை குறிப்பதற்காக இல்லை, ஆரம்பம் இல்லாத ஒரு நிலையை குறிக்கிறது. ஆகவேதான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சபைகளுக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது சொல்லுகிறார், அவர் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியும் என்று சொல்லுகிறார். தேவனுடைய சிருஷ்டிக்கு அவர் ஆதியுமாக இருக்கிறார். அவரே ஆதி அந்தம் இல்லாதவராக நித்தியராக இருக்கிறார். அவர் நான் ஆதியும் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். அப்ப ஆதி என்று சொன்னால் அவரே ஆதி, அவர்தான் ஆதி. அது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தொடக்கம்னு சொன்னா ஒரு ஆரம்ப புள்ளி என்ற அர்த்தம் அல்ல, ஆரம்பமே இல்லை என்ற அர்த்தம். இன்னொரு விதத்துல சொல்ல வேண்டுமானால் 90ஆம் சங்கீதத்திலே மோசே எழுதுகிறார் பாருங்க, 1வது வசனம். தொண்ணூறாம் சங்கீதம் 1வது வசனம்.
ஆண்டவர் தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்களும் தோன்றும் முன்னும் உங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். நல்ல அருமையான ஒரு தமிழ் வார்த்தை இங்க இருக்கு பாருங்க. பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். இந்த அனாதிங்கிற வார்த்தை தான் சரியானது. அனாதி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஆதி இல்லாதது அனாதி, தொடக்கம் இல்லாதது. எந்த ஒரு சொல்லுக்கு முன்னாகவும் ஒரு ஆ போட்டால் அது எதிர்மறை பொருளை தரும். சத்தியம் அசத்தியம், விசுவாசம் அவிசுவாசம். அதுபோல ஆதி அனாதி. ஆதி என்று சொன்னால் ஆரம்பம், ஆனா அனாதி என்று சொன்னால் தொடக்கமின்மை. அப்ப தொடக்கமே இல்லாத ஒரு நிலைமையில தான் வார்த்தையானவர் இருந்தார். இரண்டாவது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப தேவனிடத்தில் இருந்தது என்று சொல்லும் பொழுது அங்கே இரண்டாம் நபரை நாம் பார்க்க முடிகிறது. வார்த்தையானவர் ஒன்று, தேவனானவர் இன்னொருவராக காண்பிக்கப்படுகிறார். அப்ப வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. இங்கே தேவன் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது நபர் பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லுகிறார். சரி, பிதா என்கிற வார்த்தையை நான் இங்கே எப்படி கொண்டு வர முடியும்? இதை சொல்லும் பொழுது இந்த யோவான் சுவிசேஷம் 21 அதிகாரங்களை நீங்கள் திரும்ப திரும்ப படிப்பீர்களானால் ஒரு உண்மையை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். இந்த நூல் முழுவதிலும் தெய்வத்துவத்தினுடைய 3 நபர்களை குறித்து இங்கே பேசப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய 3 குறித்து, 3 நபர்களை குறித்து இந்த யோவான் சுவிசேஷத்திலே வசனங்கள் இருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 33வது வசனம் மற்றும் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம். இந்த வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே 3 நபர்களை குறித்து மிக தெளிவாக நாம் பார்க்க முடிகிறது. இந்த சுவிசேஷம் திரித்துவத்தை குறித்து அதிகமாக பேசுகிறது. திரித்துவம் என்று சொன்னால் ஒரே தேவன் 3 நபர்களாக இருக்கிறார் என்கிறது என்பதை புதிய ஏற்பாட்டிலே தெளிவாக நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலும் தேவன் அவ்விதமாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் சொல்லுகிறார் என்றாலும் பழைய ஏற்பாட்டிலே அவ்விதமான தெளிவான வெளிப்பாடு தேவன் தரவில்லை. தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறது ஆரம்பத்திலே கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வெளிப்படுத்தி கொண்டு வந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகுதான் தேவத்துவத்தினுடைய அனைத்து காரியங்களும், தெய்வீக சத்தியங்களின் அனைத்து விஷயங்களும் முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டது. அதைத்தான் நாம் எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே வாசிக்கிறோம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினவர். தீர்க்கதரிசிகள் மூலமாய், அவர்களும் மனிதர்கள் தான். ஆகவே தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசினவர் தம்மை பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தான் வெளிப்படுத்தினார். பங்கு பங்காகத்தான் தம்மை வெளிப்படுத்தி கொண்டு வந்தார். ஆனால் இந்த கடைசி நாட்களில் தமது குமாரன் மூலமாக நமக்கு பூரணமாய் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே தெய்வத்துவம் முழுவதும் வெளிப்பட்டது. தெய்வீக சத்தியங்கள் அனைத்தும் வெளிப்படுத்தப்பட்டது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பூமிக்குரிய வருகைக்கு பிறகுதான். ஆகவே பழைய ஏற்பாட்டிலே திருத்துவத்துக்கான நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது என்றாலும் நேரடியாக தெய்வத்துவத்தில் 3 இருக்கிறார்கள் என்பது பற்றிதான நேரடி வசனங்கள் சொல்லப்படவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிற 3 நபர்களை தெய்வத்துவத்தின் நபர்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி சொல்லும் பொழுது நீங்கள் உடனே புரிந்து கொள்ள வேண்டும், தப்பா புரிந்து கொள்ளக்கூடாது. அப்ப 3 கடவுளா என்று 3 நபர்கள் இருக்கிறார்கள், ஆனால் ஒரே தேவன். இப்ப 3 நபர்களும் நித்தியமானவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நித்தியமாய் இருக்கிற இந்த 3 நபர்கள் என்று சொல்லும் பொழுது மனித மூளைக்கு உடனடியாக 3 கடவுளாக அப்படிதான் நினைக்க தோணும். ஆனால் நம்முடைய கணக்கின் அடிப்படையில, கணக்கிடும் முறையில தானே நம்ம சொல்லுகிறோம். 1 கூட்டல் 1 கூட்டல் 1ன்னா 3. அப்படியானால் அதே மனித கணக்கிடும் முறையிலேயே இன்னொரு முறையும் இருக்கிறது. 1 பெருக்கல் 1 பெருக்கல் 1 = 3. இதைதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். அப்ப மனித மூளையிலே நாம புரிந்து கொள்வதற்காக முயற்சிக்காமல் வேதம் என்ன சொல்லுகிறதோ அந்த நிலைமையிலே நாம் அதை ஏற்றுக்கொண்டால் போதும். அப்போ தேவனிடத்தில் அந்த வார்த்தை இருந்தது என்று சொல்லி பார்ப்போம். அந்த வார்த்தை
தேவனாய் இருந்தது என்று சொல்லி 3வது வாக்கியம் சொல்லுகிறது. அப்ப அந்த வார்த்தையை குறித்த 3வது கருத்து சொல்லும் பொழுது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லும்போது கேரக்டர், குணாதிசயம், குணப்பண்பை குறித்து பேசுகிறது. அந்த வார்த்தையினுடைய குணப்பண்பை குறித்து பேசுகிறது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொன்னால் வார்த்தையானவர் தேவன் என்பதை இங்கே சொல்லுகிறார். அப்ப குமாரனும் தேவனாக இருக்கிறார், பிதாவும் தேவனாக இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரும் தேவனாக இருக்கிறார். பிதாவை குறித்து தேவன் என்றும், குமாரனை குறித்து தேவன் என்றும், பரிசுத்த ஆவியானவரை குறித்து தேவன் என்றும் வேத வசனங்கள் புதிய ஏற்பாடு முழுவதிலும் பல இடங்களிலே சொல்லுவதை நாம் அறிகிறோம். பிதாவாகிய தேவனை குறித்து தேவன் என்று சொல்வதற்கான வசனங்கள் நாம் ஏராளம் அறிந்திருக்கிறோம். அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் வேதம் தேவன் என்று சொல்லி இருக்கிறோம். சர்வத்துக்கும் மேலான தேவன் என்று சொல்லி ரோமர் 9ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் மகாதேவனும் இரட்சகருமாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி அவரை குறித்து நிறைய இடத்துல தேவன் என்று சொல்லி இருக்கிறது நாம் பார்க்கிறோம். என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி தோமா அப்போஸ்தலன் சொன்னதை அறிவோம். இப்படி தேவன் என்ற காரியத்திலே பிதாவும் குமாரனும் இருப்பது போல பரிசுத்த ஆவியானவரும் தேவனாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லும் பொழுது அவர் தெய்வீகமானவராக இருக்கிறார் என்பதற்கு மறைமுகமான சில கொஞ்சம் வசனங்கள் தான் இருக்கிறது. நிறைய வசனங்கள்ல இருக்கிறது, ஆனால் நேரடியாக சொல்லப்படவில்லை. ஆனால் நேரடியாக சொல்லப்பட்ட வசனங்கள்ல நாம் பார்க்கிறோம், அனனியா சப்பீரால் 2 பேரும் பொய் சொன்ன விஷயத்தை குறித்து பேதுரு அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது, நீ மனுஷனிடத்தில் பொய் சொல்லாமல் பரிசுத்த ஆவியினிடத்தில் தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்று சொல்லி 2வது முறை சொல்கிறார். முதல் முறை சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொன்னாய் என்று சொல்கிறார். 2வது முறை சொல்லும் பொழுது நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்று சொல்கிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் தேவனாக இருக்கிறார். இந்த வசனங்கள் இது சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கான வசன ஆதாரங்களை காண்பிப்பதற்கு எனக்கு இப்பொழுது அதுக்கான நோக்கம் அல்ல. அதனால அதை மட்டும் சொல்லி போகிறேன். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் 2வது வசனத்திலே அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் என்று சொன்னால், வார்த்தையானவர் எப்போது இருந்திருந்தார் என்று சொன்னால் ஆதியிலிருந்து தேவனோடு இருக்கிறார். தேவன் என்று சொன்னால் அவரை குறித்து நமக்கு தெரியும், அவர் நித்தியமானவர் என்பது. அப்போ இயேசு கிறிஸ்துவும் நித்தியமானவர் என்பதை சொல்வதற்கு மறுபடியுமாக அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய நித்தியத்துவத்தை குறித்து முதல் 2 வசனங்களும் சொல்லுகிறது. 3வது வசனம் தொடங்கி 5வது வசனம் வரைக்கும் அவருடைய மனு உருவாகுதலுக்கு முந்தின செயல்களை குறித்து சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். 3வது வசனம் தொடங்கி 5வது வசனம், அவர் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை, அவர் சர்வ சிருஷ்டிக்கும் காரணராக இருக்கிறார் என்பதை குறித்து பார்க்கிறோம். எல்லாம் அவரால் உண்டானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 4வது வசனத்திலே நாம் குறிப்பாக பார்க்கிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. நீங்கள் யோவானுடைய சுவிசேஷத்தையும் சரி, யோவானுடைய அந்த நிருபத்தையும் சரி நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 3 வார்த்தைகளை யோவான் இயேசு கிறிஸ்துவுக்கு சம்பந்தப்படுத்தி அதிகமாக அடிக்கடி திரும்ப திரும்ப பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த 3 வார்த்தைகள் என்ன என்று கேட்டால், ஜீவன், ஒளி, அன்பு. ஜீவன், ஒளி, அன்பு. இந்த 3 வார்த்தைகளை யோவான் கிறிஸ்துவுக்கு சம்பந்தப்படுத்தி அல்லது கிறிஸ்துவோடு சம்பந்தப்படுத்தி சொல்லுகிறதை பார்க்கும். ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் லைஃப், லைட், லவ். ஆங்கிலத்திலே மிக அழகாக அந்த எல் என்ற நிலைமையில அது வருகிறது அந்த வார்த்தை. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஜீவன் இருந்தது. ஜீவன் இருந்தது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவர் ஜீவனின் ஊற்றாக இருக்கிறார் என்பது அர்த்தமாகும். சங்கீத புஸ்தகம் 36ஆம் அதிகாரம், சங்கீதம் 36ஆம் சங்கீதம் 9வது வசனம், ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஜீவ ஊற்று, அவருக்குள் ஜீவன் இருந்தது என்று சொன்னால் ஜீவன் என்ற வார்த்தை நித்திய ஜீவனை, ஆவிக்குரிய ஜீவனை அது காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. சாதாரணமாக மனித வாழ்க்கைக்குரிய அந்த வாழ்க்கையை குறித்து அங்கு பேசவில்லை. ஜீவனின் ஆதாரமாக கிறிஸ்து இருக்கிறார் என்பதை குறித்து பார்க்கிறோம். ஜீவன் என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை இல்லை. மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் ஒரு உயிர் வாழ்க்கை இருக்கிறது.
அந்த உயிர் வாழ்க்கை குறித்து இங்கு பேசவில்லை, மாறாக ஒரு ஆவிக்குரிய ஜீவ தன்மையை குறித்து இங்கே பேசுகிறது. அது சாதாரண உயிர் தன்மையை, உயிரினுடைய அந்த தன்மையை விட மேலானதாக இருக்கிறது. அது ஆவிக்குரிய தன்மை பொருந்தியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த ஜீவன் கிறிஸ்துவிலே இருக்கிறது என்றும், அந்த கிறிஸ்துவே ஜீவனின் ஆதாரமாக இருக்கிறார் என்றும், அவரிலே இருக்கிற ஜீவன் நித்திய ஜீவன் என்றும் நாம் பார்க்கிறோம். பிரதர் மியூட் எடுங்க, மியூட் எடுங்க. இல்ல, திடீர்னு ஏன் கட் ஆயிடுச்சு தெரியலையே. நம்மள அவருதான் கட் ஆயிடுச்சு. சரி, 4வது வசனத்திலே அவருக்குள் ஜீவன் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனின் ஊற்றாக இருக்கிறார். அவர் நித்திய ஜீவன் அளிப்பவராக இருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று சொல்லி தமிழ்ல வாசிக்கிறோம். ஆங்கிலத்திலே த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்லி சில மொழிபெயர்ப்புகள் இருக்கிறது. ஆனால் சில மொழிபெயர்ப்புகளிலே இன் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனுடைய அர்த்தம், தேவனுடைய கிருபை வருமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உண்டான நித்திய ஜீவன், அல்லது இயேசு கிறிஸ்துவில் இருக்கும் நித்திய ஜீவன். அந்த விதமாகத்தான் மூல மொழியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நித்திய ஜீவன் எங்கே இருக்கிறது என்றால் கிறிஸ்துவிலே இருக்கிறது. இதை இன்னும் தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு வசன பகுதியை நாம் வாசிக்கலாம். 1 யோவான் எழுதின 1ஆம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 9 முதல் கொண்டு 12 வரையிலான 13 வரையிலான வசனங்கள், அதாவது 12 வரையில் வாசித்த போது, நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாயிருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அருமையான சகோதரர்களே, இந்த வசன பகுதியை நீங்கள் கருத்தாய் கவனத்தோடு திரும்ப திரும்ப வாசிக்க வேண்டும். இந்த வேத பகுதி ஒரு காரியத்தை முக்கியமாக வலியுறுத்தி பேசுகிறது. தேவன் தமது குமாரனை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். யார் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவிலே விசுவாசம் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அந்த சாட்சியை தங்களுக்குள் வைத்திருக்கிறார்கள், கொண்டிருக்கிறார்கள். எந்த சாட்சி? பிதா குமாரனை குறித்து கொடுத்த அந்த சாட்சி. பிதா குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை தங்களுக்குள் கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா, பிதா குமாரனை குறித்து என்ன சொன்னாரோ அதை அவர்கள் விசுவாசித்து நம்பி இருக்கிறார்கள். அந்த சாட்சி அவர்களுக்குள் இருக்கிறது. யார் அந்த சாட்சியை விசுவாசிக்கவில்லையோ, தேவனை விசுவாசிக்கவில்லையோ, அவர்கள் அந்த தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினாலே கடவுள் பொய் சொன்னதாக அவன் சொல்லுகிறதாக அர்த்தமாகிறது. வேறொரு விதத்திலே சொல்லுகிறேன், பிதா தம்முடைய குமாரனை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். அந்த சாட்சி என்ன தெரியுமா? 11வது வசனத்தில் சொல்லி இருக்கிறது. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியம். அப்ப பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை குறித்து ஒரு சாட்சி கொடுத்திருக்கிறார். அந்த சாட்சி என்ன தெரியுமா? அவருக்குள் இயேசு கிறிஸ்துவிலே நித்திய ஜீவன் இருக்கிறது என்பதுதான். இது எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது? அந்த ஜீவன், அந்த சாட்சி எங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை முழுவதிலும், அவருடைய செயல்கள் எல்லாவற்றிலும் தொடர்ந்து இயேசு தேவனுடைய குமாரனாக இருந்து
அவர் அவர் நித்திய ஜீவன் அளிப்பவர் என்பதற்கான சாட்சியத்தை பிதாவாகிய தேவன் வெளிப்படுத்தி கொண்டு வந்தார். அவருடைய பிரசங்கத்திலே, அவருடைய பயன்படுத்தின வார்த்தைகளிலே பிதாவாகிய தேவன் அவரை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை நிலைநாட்டி பேசுகிறார். ஆனால் குமாரன் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை மக்கள் அன்றைக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியாக அவரிடத்திலே விடுதலை பண்ணுவதற்கான ஒரே ஒரு கேள்வி கேட்டார்கள். என்ன தெரியுமா? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவா, அதை எங்களுக்கு சொல் என்று பிரதான ஆசாரியன் கேட்கிறார். ஆம் என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு, இனி சாட்சிகள் நமக்கு வேண்டுவது என்ன? இவன் இதோ தேவ தூஷணத்தை கேட்டோமே, இவன் மரண ஆக்கினைக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்று சொல்லி அவரை சிலுவையில் அறைந்தார்கள். நடந்தது என்ன தெரியுமா? தேவன் தம்முடைய குமாரனை மரித்தோரிலிருந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த அளவுக்கு சொல்லுகிறதோ அதே போல பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை உயிரோடு எழுப்பினார் என்று பாசிட்டிவ் வாய்ஸிலே, செயற்பாட்டு வாக்கியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்து பிதாவினாலே உயிரோடு எழுப்பப்பட்டார் அப்படின்னு சொன்னதுனால இயேசு கிறிஸ்து உயிர்த்தலும் வல்லமையை உடையவராக இல்லை என்று அர்த்தம் அல்ல. அவரும் உயிர்த்தலும் வல்லமையை உடையவராக இருக்கிறார். என்றாலும் பிதாவாகிய தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் என்றதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான தேவனுடைய குமாரன் என்பதற்கான அங்கீகாரம் அல்லது அதனுடைய மெய்யான சாட்சியை பலமாக நிரூபிக்கும்படியாக தேவன் தம்முடைய குமாரனை உயிரோடு எழுப்பினதன் மூலமாக செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே பிதாவாகிய தேவன் பகிர்ந்த ஒரு சாட்சியை குறித்து அங்கே பவுல அப்போஸ்தலன் எழுதுகிறதை நாம் அறிய முடியும். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். அவர் தேவனுடைய பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று, அதாவது தேவனுடைய குமாரன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததின் மூலமாக அவர் தேவனுடைய குமாரன் என்பதை பிதாவாகிய தேவன் பலமாய் நிரூபித்திருக்கிறார். இங்கே பலமாய் நிரூபித்திருக்கிறார் என்று சொல்வதற்கான கிரேக்க வார்த்தை ரோம அரசாங்கம் அல்லது எல்லா அரசாங்கங்களும் நிலங்களை அளவிட்டு அந்த நில அளவீட்டுக்கான அடையாள கற்களை நாட்டுவார்கள். அதை நம்ம என்ன சொல்லுவோம்னு சொன்னா, சர்வே பண்ணப்பட்டது அல்லது அளவிடப்பட்ட அடையாளக்கல் என்று சொல்லுவோம். அரசினுடைய அடையாள கல்லாக அந்த நில அளவீட்டு முறை மேலே அந்த இடங்கள் அளந்து நாட்டப்பட்டிருக்கும். எந்த ஒரு காலகட்டத்திலும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் இதற்கான வரைபடம் அங்கே இருக்கும், அரசினுடைய அந்த பதிவேட்டிலே இருக்கும். ஒருவேளை இந்த கற்கள் எல்லாம் அகற்றப்பட்டு போனாலும் கூட இந்த நில அளவையின்படியாக நாட்டப்பட்ட அந்த அடையாளம் ஒருபோதும் மாறாது. யாரும் அதை மாற்றவும் முடியாது. அதுக்கு சொல்றக்கூடிய வார்த்தை தான் இங்கே பவுல் அப்போஸ்தலன் பயன்படுத்துகிறார். அப்போ இந்த நிலைமையில இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை குறித்து சொல்லும் பொழுது மாற்றப்பட முடியாத நிரந்தரமான நிலையான ஒரு உறுதியான அடையாளமாக தேவன் தம்முடைய குமாரனை உயிரோடு எழுப்பினதின் மூலமாக நிரூபித்திருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குமாரனாகிய கிறிஸ்துவிலே தான் நித்திய ஜீவன் இருக்கிறது என்பது பிதாவாகிய தேவன் கொடுத்த அதனால விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிறப்பான். ஆகவே தேவன் அவருடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசிக்கிறவன் தனக்குள் கொடுக்கிறான், விசுவாசியாதவனோ அந்த சாட்சியை தனக்குள் கொண்டிராததினாலே தேவனை பொய்யராக்கிறார். இதை கேட்டதாகிய இயேசு கிறிஸ்து மனுஷனாகவும் இருக்கிறார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசிக்கக்கூடியவர்களாக எத்தனை பேர் இருக்கிறீர்கள்?
இந்த சத்தியத்தை நீங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் தான் உங்களுக்கு ரட்சிப்பு. அப்படி நீங்க ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொன்னால் தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி நீங்கள் உங்களுக்கு கொண்டிருக்கிறீர்கள். குமாரனை உடையவன் ஜீவனுடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அவருக்குள் ஜீவன் இருந்தது மாத்திரமல்ல, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது என்று சொல்லி அந்த 4வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. ஒளி என்று சொன்னால் அன்பு, பரிசுத்தம் என்ற பொருள்களை உடையதாக இருக்கிறது. இதற்கு ஆதாரமான ஒரு வசனத்தை நாம் யோவான் நிருபத்தில் பார்க்கிறோம். அவர் தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. இருள் என்று சொன்னால் அது பாவத்தின் அடையாளமாக இருக்கிறது. ஒரு பாவத்துக்கான உருவக வார்த்தை என்பதை நாம் அறிய முடியும். அதே போல ஒளி என்ற வார்த்தையானது இங்கே ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அடையாள வார்த்தையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை அந்த ஒளியானது மனுஷருக்கு ஆவிக்குரிய வெளிச்சத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய ஜீவனே மனுஷருக்கு ஆவிக்குரிய ஒளியாக இருக்கிறது. மனிதன் இருளிலே நடவாதபடிக்கு அவர் ஒளியாக வந்தார். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். பாருங்கள், இந்த உரிமை கோரலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே உரியதாக இருக்கிறது. மனிதர்களுக்கு ஆவிக்குரிய வெளிச்சம் தேவையாக இருக்கிறது. ஆவிக்குரிய வெளிச்சம், ஆத்மீகமான இந்த வெளிச்சத்தை தரக்கூடியவராக கிறிஸ்து இருக்கிறார். அவருக்குள் இருக்கக்கூடிய ஜீவனே மனிதருக்கு ஒளியாய் இருக்கிறது. அவருக்குள் ஜீவன் இருப்பது மாத்திரமல்ல, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருக்கிறது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை, அல்லது இருளானது அதை மேற்கொள்ளவில்லை என்று சொல்லி பார்ப்போம். அப்ப அந்த ஒளியானது இருளிலே பிரகாசிக்கிறது. ஆனால் இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஏன் இருள் பற்றி கொள்ளவில்லை, ஏன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி பார்த்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 19 இருந்து பாருங்க. யோவான் சுவிசேஷம் 3:19-20. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். இதுதான் சத்தியம். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு ஒளியா இருக்கிறார். ஒளி என்று சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் அந்த வெளிச்சத்திலே தான் எதெல்லாம் இருக்கிறதுங்கிறத காட்டுவது வெளிச்சம்தான். இருளிலே நடக்கிற மனுஷன் தனக்கு எது தன்னுடைய காலிலே இடறுகிறது என்பதை அறியாதவனாக இருக்கிறார். தான் நடக்கிற பாதை அறியாதபடிக்கு மனிதன் இடறி விழக்கூடிய ஒரு ஆத்மீக குருட்டாட்டத்திலே தான் மனிதனுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கு. அப்படிப்பட்ட ஆத்மீகமான குருட்டாட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு வெளிச்சம் தேவையாக இருக்கிறது. அந்த வெளிச்சத்தை தரக்கூடியவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. முதலாவது, அந்த வெளிச்சம் மனிதனுடைய இருதயத்திலே ஒளி வீசுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய சத்தியங்கள் ஒரு மனிதனை உள்ளத்திலே வரும் பொழுது அந்த வெளிச்சமானது இருள் நிறைந்த இடத்திலே ஒரு வெளிச்சத்தை நாம் பாய்ச்சும் பொழுது அந்த வெளிச்சத்திலே அங்க இருக்கிற எல்லா பொருட்களும் தெளிவாய் காணப்படுவது போல மனிதனுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அறியும் பொழுது அவன் தன்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய பாவத்தை அறிய முடியும். ஒளி இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய இருளுக்குரிய எந்த காரியங்களும், இருளில இருக்கக்கூடிய எதையும் ஒரு மனிதன் கண்டுபிடிக்க முடியாது. மனிதன் பாவியா இருக்கிறான் என்பதை மனிதர்கள் ஏன் அறிய முடியவில்லை என்று சொன்னால், மனிதர்களுக்கு ஆத்மீகமான வெளிச்சம் இல்லை. எப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில வருகிறாரோ, அல்லது இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியங்கள் மனிதர்கள் கேட்டறிகிறார்களோ, அப்பொழுதே மனிதர்கள் தாங்கள் பாவிகள் என்பதை அறிய முடியும். அந்த வெளிச்சம் கிறிஸ்துவில் இருந்து மனிதனுக்கு கிடைக்கிறது. நீங்கள் வீட்டிலே சமையல் அறையில எல்லா வேலைகளை முடித்து விட்டு நீங்கள் விளக்குகளை அணைத்து விட்டு படுக்கைக்கு போய் விடுவீர்கள். சில மணி நேரங்கள் கழித்து உங்களுக்கு சமையல் அறையில மீண்டும் வேலை என்று சொன்னால் நீங்க லைட்டை போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த லைட்டை போட்ட உடனே என்ன திரும்ப நடக்கும்? அங்கே சில கரப்பான் பூச்சிகளும் பாய்ச்சிகளும்
பல்லிகளும் ஓடும். அந்த வெளிச்சத்தை கண்ட மாத்திரத்துல அந்த பூச்சிகள் ஓடும். ஏன்னு சொன்னால் அதெல்லாம் இரவிலே இருளிலே வாழக்கூடிய பூச்சி இனங்களாக இருக்கிறது. அதுபோல மனிதனுடைய வாழ்விலும் கூட, இருதயத்திலும் கூட இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சில காரியங்கள் இருக்கிறது. அதுதான் பாவம். பாவம் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்தரங்கத்தில் செய்யப்படுகிற கிரியைகள் என்று சொல்லி எபேசியர்ல வாசிக்கிறோம். அந்தகார கிரியைகள். அப்ப பாவம் என்று சொன்னாலே அது அந்தகாரத்திலே நடக்கக்கூடிய காரியங்கள், அது இருளுக்குரியதாக இருக்கிறது. ஆகவே அந்த இருளுக்குரியதான அந்த கிரியைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமான வெளிச்சத்திலே மனிதனுக்கு இருதயத்திலே பாவம் உணர்த்தப்படுகிறது. நீங்கள் ஒருவேளை முந்தின காலத்து பழைய விசுவாசிகளாக யாரும் சிலர் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். இந்நாட்களில் அந்த புத்தகம் இல்லை. மனிதனின் இருதயம் என்கிற ஒரு புத்தகம் இருந்தது. அந்த புத்தகத்திலே 10 படங்கள் இருக்கும். அதிலே முதலாவது படத்திலே ஒரு மனிதன் ஆவிக்குரிய சத்தியத்திலே கேள்விப்படுகிற காரியங்கள் இருக்கும். மனிதனின் பாவ இருதயம் முதலாவது. இரண்டாவதாக அவன் சத்தியத்தை கேட்கக்கூடிய நேரத்திலே அவனுடைய இருதயத்துல என்னெல்லாம் இருக்குதுங்கிறத கொஞ்சம் அவனுடைய மனசாட்சியில அவன் பார்க்கிற விதமாக அந்த படம் போடப்பட்டிருக்கு. அந்த பாவத்தை அவன் வெறுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல் மனசாட்சியை பெறும் பொழுது அவனுடைய இருதயத்துக்குள் இருந்த அந்த பொல்லாத மிருக ஜீவன்கள் எல்லாம் வெளியே ஓடுற மாதிரி, அதுல பன்றி, மயில், குரங்கு, நரி, பாம்பு, இது மாதிரியான மிருகங்கள்லாம் அவனுடைய இருதயத்தில் இருக்கிறது மாதிரி ஒரு வரைபடம் போட்டிருப்பாங்க. அது எதுக்கு அதை காண்பிக்கிறேன்னா, ஒவ்வொரு மிருகங்களும் ஒவ்வொரு விதமான மனிதனின் பாவ சுபாவத்தின் அடையாளங்களாக இருக்கிறது. அப்ப அந்த வரைபடத்தின் மூலமாக அங்கே சொல்லப்படுவது என்னன்னு சொன்னால், மனிதனின் இருதயத்தில் குடிகொண்டிருக்கக்கூடிய இந்த பாவங்கள் எல்லாம் தேவ வெளிச்சமாகிய கிறிஸ்துவை பற்றிய சத்தியங்கள் மனிதனுடைய உள்ளத்துல வரும் பொழுது தானாக அவைகள் வெளியேறும் என்று சொல்லிப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் கூட மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறபடினாலே அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கு. அப்ப இருளை மனிதர்கள் விரும்புகிறார்கள். ஏன் ஒளியை பகைக்கிறார்கள் என்றால் இருளை விரும்புகிறார்கள். 20வது வசனம், பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். இருளானது ஏன் அதை பற்றி கொள்ளவில்லை அல்லது இருளானது அதை ஏன் மேற்கொள்ளவில்லை என்று கேட்டால், மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறதுனாலே அது கண்டிக்கப்படாதபடிக்கு மனிதன் ஒளியினிடத்துக்கு வர விரும்பவில்லை. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தோம், மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினாலே மனுஷர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறார்கள். ஆகவே இருளை விரும்புகிற மனிதனுக்கு ஆக்கினை தீர்ப்பு தான் முடிவாக இருக்கிறது. நீங்கள் இருளில் வாழ்கிறீர்களா, வெளிச்சத்தில் இருக்கிறீர்களா? அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் என்று சொல்லி யோவான் தன்னுடைய 1ஆம் நிருபத்தில் எழுதுகிறார். அவர் ஒளியாயிருக்கிறார். அவர் ஒளியிலே இருப்பது போல நாமும் ஒளியிலே நடக்க கடவோம். எத்தனை பேருக்கு இந்த ஒளியில் நடக்க விருப்பம் இருக்கிறது? ஒளி என்று சொல்லுகிறது, நான் பரிசுத்த வாழ்க்கையை குறித்து பேசுகிறேன். இருளை விட்டு ஒளியின் இடத்துக்கு வருவதற்கு எத்தனை பேருக்கு உங்களுக்கு வாஞ்சை இருக்கிறது? உங்களுக்கு அந்த வாஞ்சை இருக்குமானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே உங்களுக்கு அந்த ஒளியாக இருக்கிறார். ஆவிக்குரிய வெளிச்சமாக ஒளியாக இருப்பவர் அவர் ஒருவரே. மனிதனுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் அவரே வெளிச்சமாக இருக்கிறார். 9வது வசனம் பாருங்கள், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இன்னொரு இந்த மொழிபெயர்ப்புல என்ன பிள்ளையா தெரியல, எனக்கு அச்சு பிள்ளையா என்னன்னு தெரியல. சில வேதாகமத்துல பாத்தீங்கன்னா தமிழ்ல உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லியிருக்கு. உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இன்னொரு விதத்துல சொல்ல போனால் உலகத்திலே வந்து அப்படின்னு சொல்லுவதற்கு பதிலாக உலகத்திலே வந்து கொண்டிருந்தது, அந்த ஒளி உலகத்திலே வந்து கொண்டிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒளியானது இந்த உலகத்திலே வந்தது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததைத்தான் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. 6வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீர்களானால் 6வது வசனம் முதற்கொண்டு 6 முதல் 8 வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக இருந்த யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த யோவான் ஸ்நானகன் ரொம்ப முக்கியமான ஒரு மனிதனாக இருக்கிறான். பழைய ஏற்பாட்டு காலத்திலே
மல்கியா புஸ்தகத்துக்கு பிறகு தேவன் இந்த மனுமக்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய தொடர்பை நிறுத்திவிட்டார். அதுக்கப்புறமாக ஒரு 400 வருஷ இடைவெளிக்கு பிறகு மறுபடியுமாக இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே ஒரு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பப்பட்டான். அவன் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியான யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னதாக அவன் பிறந்து கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணக்கூடியவனாக வருவான் என்பது முன்னுரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனமாக இருந்தது. கிறிஸ்துவனுடைய பிறப்பு போலவே கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஆகிய யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பும் முன்னறிவிக்கப்பட்டது. இந்த யோவான் ஸ்நானகன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவனாக இருந்தான் என்று சொல்லியும் பார்க்கிறோம். அப்போ ஒரு விசேஷமான நிலைமையிலே இந்த தீர்க்கதரிசி தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷனாக இருக்கிறார். எத்தனையோ தீர்க்கதரிசிகளை தேவன் அனுப்பி இருக்கிறார். ஆனால் இந்த யோவான் ஸ்நானகனை போல ஒருவரும் இருந்ததில்லை. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதுக்கு பல முகாந்திரங்கள் இருக்கிறது. ஒன்று, அவன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டிருந்தவனாக இருந்தான். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியானவனாக அவன் கிறிஸ்து பிறக்கக்கூடிய சற்று காலத்துக்கு முன்னாடிதான் அவன் பிறந்தான். ஆகவே கிறிஸ்துவின் காலத்திலே வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசியாக அவன் பழைய ஏற்பாட்டு கால தீர்க்கதரிசியாக இருக்கிறான். பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய இறுதி தீர்க்கதரிசியாகவும் இருக்கிறான். கிறிஸ்துவை கண்ட ஒரு தீர்க்கதரிசியாகவும் அவன் இருக்கிறான். அது மாத்திரமல்ல, வரப்போகிற கிறிஸ்துவை குறித்து முன்னறிவிக்கக்கூடிய வழி ஆயத்தம் பண்ணக்கூடிய சாக்கியமும் இந்த தீர்க்கதரிசிக்கு தான் கிடைத்தது. ஆகவே அந்த வகையிலும் அவன் பெரியவனாக இருக்கிறான். இன்னும் பல காரணங்களை சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். இயேசு கிறிஸ்துவை சுமந்து பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியமும் மரியாளுக்கு கிடைக்குமானால் அவளை பாக்கியவதி என்று சொல்வோம் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடிய அந்த அளவுக்கு அவன் ஒரு பாக்கியத்தை பெற்றவனாக இருந்தான். அவன் பெரியவன் என்று அர்த்தம் அல்ல. கிறிஸ்துவுக்கே ஞானஸ்நானம் கொடுத்தவரு அவ்வளவு பெரிய ஆளு அவரு அப்படி அல்ல. நம்மளா இருந்தா அப்படிதான் மேன்மை பாராட்டுவோம் இல்ல. இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறதா இருந்திருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? நாங்க யார் தெரியுமா? நான் இயேசு கிறிஸ்துவுக்கே ஞானஸ்நானம் கொடுத்திருக்கேன். ஆனா யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க, நீர் என்னிடத்திலே வரலாமா என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே யோவான் ஸ்நானகன் தன்னை கிறிஸ்துவுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவன் பாக்கியசாலியாக இருக்கிறான். கிறிஸ்து வந்த பொழுது, மனுஷனாக வந்த பொழுது இணைந்து சேர்ந்து தேவ காரியங்களை செய்யக்கூடிய அந்த பணியிலே இணைந்திருந்தார்கள் அவர்கள். இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். யோவான் ஸ்நானகனும் கிறிஸ்துவுமாக சேர்ந்து அந்த அந்த ஞானஸ்நான நிகழ்ச்சியின் மூலமாக தேவனை மகிமைப்படுத்தினார். ஆகவே தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். சரி, ஏன் இந்த யோவானுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த யோவான் தான் இந்த உலகத்துக்கு, குறிப்பாக சொல்ல போனால் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே பிறந்திருக்கக்கூடிய வரப்போகிற கிறிஸ்துவை, வந்துவிட்ட கிறிஸ்துவை இவர்தான் கிறிஸ்து என்று அடையாளப்படுத்தி காண்பிக்கக்கூடிய ஊழியம் அவனுடைய முக்கியமான ஊழியம். ஆகவே யோவான் ஸ்நானகன் கிறிஸ்துவை சுட்டிக்காட்டும் விதமாக அனுப்பப்பட்ட மனுஷனாக இருக்கிறார். அந்த வசனத்தை குறித்து மட்டும் சொல்லி முடிக்கிறேன் நானு. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 33வது வசனம். அதுக்கு முன்னதாக 31வது வசனத்துல இருந்தே பாருங்க. 31 முதல் 34. நானும் இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்றான். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன். ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான். பாருங்க, யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். யோவான் ஸ்நானகன் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படிக்கு வந்தது அவனுடைய தனிப்பட்ட சொந்த செயல் அல்ல. 33வது வசனத்துல வாசிக்கிறோம், ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் என்று சொல்லி பார்க்கும். யார் அதை அனுப்பினது? யோவான் ஸ்நானகனை தீர்க்கதரிசியாக அனுப்பியது யார்? அதான் 6வது வசனத்துல வாசிக்கிறோம், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான்.
ஆகவே யோவான் ஸ்நானகனை தேவன் அனுப்பினார், ஞான ஸ்நானம் கொடுக்கும்படியாக அனுப்பினார். அதுக்கு பல முகாந்திரங்கள் இருக்கிறது. அதுல ஒன்று, இயேசு கிறிஸ்துவின் ஞான ஸ்நானத்திலே கிறிஸ்து யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டு அதன் மூலமாக அவன் இஸ்ரவேலுக்கு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிற காரியம். ஆகவே யோவான் ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக வந்ததிலே பல காரணங்கள் இருக்கிறது. அதில் முக்கியமான ஒரு காரணம், இயேசு கிறிஸ்துவை முதலாவது யோவான் ஸ்நானகன் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். யார் கிறிஸ்து என்பதை அடையாளம் தெரியும். அநேக மனிதர்கள் இருக்கிறார்கள். அந்த மனிதர்களிலே இயேசுவும் ஒரு மனிதனாக, கிறிஸ்துவும் ஒரு மனிதனாக இங்கே பூமியில வந்திருக்கிறார். அப்படியானால் யார் அந்த கிறிஸ்து என்பதை முதலாவது யோவான் அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, யோவானுடைய முக்கியமான வேலை அவரை இஸ்ரவேலுக்கு அறிமுகம் செய்ய வேண்டும். இஸ்ரவேலுக்கு அவர் கிறிஸ்து யார் என்பதை காட்ட வேண்டும். வந்துவிட்ட கிறிஸ்து வந்துவிட்டார், அவர் இவர்தான் என்பதை காட்டித்தர வேண்டிய முக்கியமான ஒரு பணி யோவானுடையதாக இருந்தது. இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா தீர்க்கதரிசிகளும், பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எல்லாரும் வரப்போகிற கிறிஸ்துவை குறித்து முன்னறிவித்துக் கொண்டிருந்தார்கள். ஏசாயா, மீகா, இப்படி பல தீர்க்கதரிசிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் எல்லா தீர்க்கதரிசிகளும் வரப்போகிற கிறிஸ்துவை குறித்து அறிவித்தார்கள். கிறிஸ்து பிறப்பார், கன்னிகையின் வயிற்றிலே பிறப்பார், அவருக்கு இன்ன பெயரிட வேண்டும், அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கக்கூடியவராக வருவார், பாடுபட்டு மரிப்பார், அவர் பெத்லகேமிலே பிறப்பார். அவருடைய பிறப்பு சார்ந்த எல்லா விஷயங்களும் தீர்க்க தரிசனமாக முன்னறிவித்தவர்கள் எல்லாரும் வரப்போகிற கிறிஸ்துவை குறித்து முன்னறிவித்தார்கள். அவருடைய வாழ்க்கையை குறித்து முன்னறிவித்தார்கள், அவருடைய பாடுகளை குறித்து முன்னறிவித்தார்கள். எல்லாரும் வரப்போகிற கிறிஸ்துவை குறித்து முன்னறிவித்தார்களே ஒழிய வந்த கிறிஸ்துவை அடையாளம் காட்டக்கூடிய சாக்கியம் பெற்றவன் யோவான் ஸ்நானகன். ஆகவே யோவான் ஸ்நானகன் மூலமாக தான் கிறிஸ்து இஸ்ரவேலுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் தெய்வத்துவத்தின் திருத்துவத்தை. இந்த ஒரு வசனத்திலே நாம் பார்க்கிறோம், 33வது வசனத்திலே, நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், அதாவது பிதாவாகிய தேவன், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். அந்தப்படி நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றார். அப்ப இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதற்கான முதல் சாட்சியை பூமியிலே சொன்னவன் ஆண்டவராகிய யோவான் ஸ்நானகனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்பதை அறிமுகப்படுத்தினவனாக இருக்கிறார், சாட்சி கூறியவனாக இருக்கிறார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷத்திலே சொல்லுகிறார் 5வது அதிகாரத்திலே, யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேலான ஒரு சாட்சி எனக்கு இருக்கிறது என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கக்கூடிய அநேக சாட்சிகளை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். வேத வாக்கியங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறது. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய கிரியைகள் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறது. என் கிரியைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவரே தன்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நான் என்னை குறித்து நானே சாட்சி சொன்னால் அது மெய்யாயிராது என்று சொல்லும்போது மனுஷ நடையிலே சொல்லுகிறார் ஒரு இடத்துல. ஆனால் என்னை குறித்து நான் சாட்சி சொன்னாலும் என் சாட்சி மெய்யா இருக்கிறது என்று சொல்லும் பொழுது சத்தியத்தின்படியாக அவர் சொல்லுகிறார், அந்த சாட்சியை அவர் பேசுகிறார். நான் சொல்ற அந்த வசனத்தை நீங்க ஞாபகம் இருக்குமானால் உங்களுக்கு புரியும். நான் என்னை குறித்து நானே சாட்சி சொல்லுவேனானால் என்னுடைய சாட்சி மெய்யா இராதுன்னு சொல்ற. அப்ப அதுக்கு முரணாக தோணும் இன்னொரு இடத்துல, என்னை குறித்து நானே நான் தேவனுடைய குமாரன் என்று என்னை குறித்து நானே சாட்சி சொல்கிறேன், சாட்சி மெய்யா இருக்கிறது என்று சொல்கிறேன். அப்ப மனுஷ பார்வையில சொல்லாக்க ஒரு மனுஷன் தன்னை குறித்து தானே சாட்சி சொன்னால் அதை மனுஷர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அந்த அர்த்தத்தில் அதை சொல்கிறார். ஆனால் என்னை குறித்து நான் சாட்சி சொன்னாலும் என்னுடைய சாட்சி மெய்யா இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுவது உண்மையாக இருக்கிறது, சத்தியமாக இருக்கிறது. ஆகவே அவர் சொல்லுகிறது மெய்யான சாட்சி என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே 5 சாட்சிகளை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. அதிலே முதலாவது சாட்சி யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து கொடுத்த சாட்சி. அங்க சொல்லுகிறார், முதலாவது யோவானை ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி அனுப்பினவர் பிதாவாகிய தேவன். ஆவியானவர் யார் மேல் இறங்குகிறதை நீ பார்க்கிறாயோ அவர்தான் தேவனுடைய குமாரன் என்று அவருக்கு சொல்லியிருந்தார். அவர் கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்து இறங்கினார். அப்ப கிறிஸ்துவை 2வது நபராக பார்க்கிறோம், அவர் மேல் வந்திறங்கிய பரிசுத்த ஆவியானவரை 3வது நபராக பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து இந்த யோவான் சுவிசேஷத்திலே சில இடங்களிலே ஆவியானவரை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. சில இடத்திலே ஆவியானவரை ஆவி அல்லது ஆவியானவர் என்று சொன்னாலும் கூட அது ஆவியானவரை குறிக்காது,
அவருடைய செயலை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய செயலாக்கங்களை, குறிப்பாக 20ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த குறிப்புகளை இதெல்லாம் நான் இந்த யோவான் சுவிசேஷத்தினுடைய விளக்க உரையாக சொல்லாமல் அதில் இருக்கக்கூடிய விசேஷமான சில குறிப்புகளை மட்டும் நான் உங்களுக்கு முக்கியமாக அடையாளம் காட்டுகிறேன். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். போதும், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். இங்கே ஊதி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது, இங்கே பரிசுத்த ஆவியை அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்ன நேரத்திலே அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்களா என்றால் இல்லை. அப்ப அவர்கள் பரிசுத்த ஆவியை எப்பொழுது பெற்றார்கள் என்றால் பெந்தெகோஸ்தே நாள்ல தான். அப்ப இங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் மேல் ஊதினாரே, அப்ப பரிசுத்த ஆவி என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், இங்கே பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லவில்லை. இதற்கும் நமக்கு கை கொடுக்கக்கூடியது கிரேக்க இலக்கண விதி. இதையெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, அவ்வளவு செறிவூட்டப்பட்ட இலக்கண செறிவுகளோடு கூட மிக அருமையான ஒரு நூலாக இருப்பது, ரசித்து ருசித்து படிக்கக்கூடிய ஒரு நூலாக இருக்கிறது யோவான் சுவிசேஷம். நீங்கள் அதை படிக்க படிக்க அதனுடைய ஆழங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். யோவான் சுவிசேஷத்தினுடைய ஆழங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவின் மகிமையை நீங்கள் அதிகமாக பார்க்க முடியும். தெய்வத்துவத்தினுடைய திருத்துவத்தின் நெருக்கத்தை நீங்கள் பார்க்க முடியும். பிரிக்க முடியாத தெய்வத்துவத்தின் அந்த ஐக்கியத்தை நீங்கள் பார்க்க முடியும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய மூவரை குறித்து பார்க்க முடியும். ஆகவே இந்த புத்தகம் இந்த சுவிசேஷ நூலானது மற்ற சுவிசேஷங்களை போல அல்லாமல் மேன்மையான ஒரு நிலைமையில, இன்னும் ஒரு சிறப்பான ஒரு நிலைமையிலே தேவனையும் கிறிஸ்துவையும் நாம் அறிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு நூலாக இருக்கிறது. இவ்வளவு இருந்தும் கூட 10வது வசனத்துல பார்க்கிறோம், அவர் உலகத்திலே இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. இந்த இடத்திலே 3 தடவை உலகம் என்ற வார்த்தை வருகிறது. 3 இடத்திலும் 3 அர்த்தங்கள். முதலாவது உலகம், அவர் உலகத்தில் இருந்தார் என்பது அவர் இந்த பூமியை குறிக்கிறது, இந்த மக்களை குறிக்கிறது. அவர் உலகத்தில் இருந்தார், இந்த பூமிக்கு அவர் இந்த ஜனங்களின் நடுவில் வந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. 2வது உலகம் என்று சொல்வது இந்த பிரபஞ்சத்தை குறிக்கிறது, அல்லது இந்த பூமியை, இந்த பிரபஞ்சத்தையும் சிருஷ்டிக்கப்பட்ட பூமியை குறிக்கிறது. 3வது உலகமோ அவரை அறியவில்லை. 3வது உலகம் என்று சொல்வது ஜனங்களை குறிக்கிறது. ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப அவர் உலகத்தில் வந்தார், உலகம் அவர் மூலமாய் படைக்கப்பட்டது, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு அடுத்தது 11வது வசனத்திலே பார்க்கிறோம், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்தமானது என்று சொல்லுவது படைக்கப்பட்ட உலகம், சொந்தமானவர்கள் என்று சொல்லுவது அவருடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள். அப்ப அவர் இந்த உலகத்திலே வந்தார், இந்த உலகம் அவருக்கு சொந்தமானது, இந்த உலகத்தை அவர் படைத்தார். பாருங்க, இந்த படைப்பின் சிருஷ்டிகர்த்தருடைய உரிமையை சொல்லுகிறது பாருங்க. இந்த உலகம், இந்த பூமியில பிறந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. யாருக்கும் இந்த உலகம் சொந்தமானதில்லை. ஆனால் இந்த உலகத்தை குறித்து சொல்லும் பொழுது அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் என்று சொல்லியிருக்கார். இந்த உலகத்திலே வந்தவரிலேயே இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் சொந்தமானதிலே வந்தவராக இருக்கிறார். இந்த உலகம் அவருக்கு சொந்தமானது, அவர் உண்டாக்கின உலகம், அவர் சிருஷ்டித்த உலகம். நாம் எல்லாரும் இந்த உலகத்துக்கு சொந்தம் அல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துக்கு சொந்தம் அல்லாதவர்கள் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டியவர்கள். ஆனால் அவரோ இந்த உலகத்துக்கு சொந்தமானவராக இருக்கிறார். இதை விலக்கி சொல்வதற்கு ஒரு தமிழ் இலக்கணம் இருக்குது, எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆனா அதை சொல்வதற்குரிய நேரம் இல்லை, நேரம் கடந்து விட்டதுனால நான் நிறுத்துகிறேன். அவருக்கு சொந்தமான உலகத்திலே அவர் வந்தார், அவரை சொந்தமானவர்களோ ஏற்றுக்கொள்ள, சொந்தமான ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு சொந்தமான ஜனங்கள் இஸ்ரவேல் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் லட்சோப லட்ச கோடான கோடி மக்கள் இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள். 12வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியான சாக்கியம் பெற்றார். யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளானார்கள். நீங்களும் நானும் இப்பொழுது அவரை ஏற்றுக்கொண்டதினாலே தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அதற்கு நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம், கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்கள் என்று
யோவானோடு கூட சேர்ந்து நாமும் வியந்து பாராட்டுவோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். தேங்க்யூ பிரதர்.